உங்களுடைய ஏற்கனவே நான் அதான் கேட்டிருந்தேன். டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, உங்களுடைய டயத்த போடல அப்படின்னு. மறுபடியும் நீங்கள் டைம் போடலை. இப்போ நானா ஒரு டயத்தை போட்டாலும் லக்கணம் மாறும், ராசியாவது அனுசரித்து வரும். இருந்தாலும் கூட உங்களுக்கு கன்னி ராசி, மகர லக்கணம். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். கன்னி ராசியில் யார் பிறந்திருந்தாலும் கடன் கூடவே இருக்கும் சார். கடனோடையே அவங்க வாழ்க்கையை தள்ளிட்டு போகணும். அப்போ இதுதான் வாழ்க்கையா? இல்லை. சரிவுகள் வரும், ஏற்றங்கள் வரும், இறக்கங்கள் வரும். சரிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் இல்லாமையே கன்னிராசிக்காரங்க வாழ முடியாது. அப்போ எதையாவது ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு கடனோடையே அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டே போனால் ஜெயிச்சிடலாம். அதுபோல் மகர லக்கணத்தில் ராசியில் பிறந்தா அந்த குழந்தைகளாக பிறந்தாலும் அவர்களை விற்று வாங்குவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன். மகர ராசிலேயோ மகர லக்கணத்துலேயோ. ஏன்னா ரொம்ப கருமாக்களை சுமந்து வரக்கூடிய குழந்தைகளாக அவங்க வர்றாங்க. நிறைய பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போ சனி திசையில் புதன் புத்தி ஓடுது இல்லையா? நீங்கள் அடிக்கடி பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணிக்கோங்க. விநாயகரை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் 8 வாரம் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் போய் அந்த விநாயகரை வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று சேர்ந்தங்க உடைய இந்த சிக்கல்